ஸோ நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இன்றைக்கி நம்ம சைனா அதிபரை வந்து சந்திச்சிருக்காங்க. ஸோ சந்தித்து வணிக ரீதியாக நிறைய விஷயங்கள் பேசப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வர நாட்களில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த பேச்சுவார்த்தை நடுவில் நம்ம இந்தியா சீனா வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு. ஸோ நம்ம இரண்டு நாடுகளும் நண்பர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இருக்கிறதா முதற்கட்ட தகவல்கள் வந்து நமக்கு வந்திருக்கு. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, யானையும் டிராகனும் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறத வலியுறுத்தி இருக்காங்க. ஸோ யானைன்னா இந்தியாவை குறிக்குது, டிராகன்னா சைனாவை குறிக்குது. ஸோ சீனா மற்றும் இந்தியா இந்த ரெண்டு நாடுகளையும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்காங்க. 280 கோடி இந்த ரெண்டு நாடுகளை மட்டும் சேர்த்துங்கன்னா ஸோ பையிங் சோர்ஸ் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த இரண்டு நாடுகளும் வந்து ஒன்றிணைந்து செயல்பட்டால் மிகப்பெரிய வெற்றியை நம்மளால் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறது நம்ம பாரத பிரதமரும் சைனா அதிபரும் வந்து சொல்லியிருக்கிறார். முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாநாட்டில் வந்து ரஷ்ய அதிபர் புதினும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. இந்த மாநாடு வந்து இன்றைக்கும் நாளைக்கு நடைபெறுது. ஸோ நாளைக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்டில் பை பாய்.